தீபாவளி எதுவுமே கிடையாது. தை மாதம் கூலி 700 ரூபாய்ங்களா? 700 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஆமாங்க. மாதத்துக்கு மேய்க்கணுங்கண்ணா? கணக்கு போட்டுங்க. டெய்லி 700. 5 நாள் லீவு, 25 நாளைக்கு ஒரு டைம் 5 நாள் லீவு. ஓ, மாற்றி மாற்றி மேய்ச்சிக்குவீங்க. ஆமாம். சரி சரி சரி. ஓ ஆ இந்த ஆடு மேய்ப்பாளர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஏரியாவில் இருந்துங்க நம்ம உடமலைப்பேட்டை பகுதியில் பரவலாக ஆடு மேய்ச்சிட்டு வர்றாங்க. இவங்களாம் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு குழுவாகத்தான் ஆடு மேய்க்கிறாங்க. இப்போது இந்த குழுவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர்த்தோட ஆடு இருக்குதுங்க. ஒரு 800 ஆடு உருப்படி இவங்க மேய்ச்சிட்ருக்குறாங்க. அங்கங்கே தங்கி சுயமாக அவங்களே சமையல் பண்ணி தோட்டங்கள் விவசாய நிலங்களை கேட்டு இரவு அடைக்கிற மாதிரி ஆட்டை பார்த்து மேய்ச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் மட்டும் ஆடு மேய்ப்பாங்க, பாக்கி 2 பேர் லீவில் போயிருப்பாங்க. இப்படி அவங்களோட சங்கிலி தொடர்பு மாதிரி இவங்க ஆடு மேய்ச்சி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நம்மளுடைய ஜிவி சரண் யூடியூப் சேனல். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி டேம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்பு பகுதிகளில் தாங்க இப்போ இந்த ஆடுகள் இங்கே மேய்ஞ்சிட்டு வருதுங்க. இந்த ஆடுகள் மேயும் போது நம்மளுக்கு என்ன ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இலை தலை பதவல் அதிகமாக மழை பெஞ்சு ரொம்ப களை முளைச்சிருக்குங்க. அந்த களைகளெல்லாம் இந்த ஆடு சாப்பிட்டு அதையே அழிச்சிருதுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன பார்த்திங்கன்னா களை வெட்டுறதும், ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா இந்த பதவல் ரொம்ப கம்மியாகுதுங்க. அதனால் இந்த ஆட்டுகளை நம்ம எல்லாம் தோட்டத்துக்குள்ளேயே மேய்க்கிறதுக்கு விட்றாங்க. அதனால் விவசாயிகள் பெருமக்கள் இந்த ஆடு மேய்கிறனால புழைக்கையும் நம்ம காட்டுக்குள்ளேயே விலகுதுங்க. அதுவும் உரமாக நம்மளுக்கு பயன்படுது.
ஆ அங்கே ஓடுது பாரு. இப்போ ஆடு பார்த்தா கிட்டத்தட்ட இதில் ஒரு 800 உருப்படி இருக்குங்க. எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆடு போகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சதுக்கப்புறம் செடிகள் பார்த்தீங்கன்னா 1 அடி 2 அடி உயரத்தில் இருந்துச்சுங்க. இப்போது இந்த ஆடுகள் மேய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மேய்ஞ்சு போடுச்சுங்க. கட்டாந்தரையாட்ட புல்லுகள் பூராமே அத்தனையுமே செடிகள் கொடிகள் எல்லாம் மேய்ஞ்சு காட்டவே சுத்தம் பண்ணி போடுச்சுங்க. அது இவங்க குரம்பை ஆடுகள் மேய்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த எலுமிச்சம் செடியெல்லாம் எங்கள் ஆடுகள் சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. அதில் ஒரு சில வெள்ளாடுகள் அந்த கூட்டத்தில் இருந்துச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம் செடியும் கூட விடலைங்க. பயங்கரமாக அந்த கவ்வாத்து எடுத்ததுக்கு ஈக்குவலாக கீழே தொங்கிட்டு இருக்கிற வாதுகளை பூரா சுத்தமாக மேய்ஞ்சிருச்சுங்க. இவங்க ஆடு மேய்க்கிறத பார்த்துட்டு அந்த தோட்டத்தில் இருந்த நாய்க ஒரே ரவுஸுங்க. பயங்கரமான சத்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஆள் வந்தால் தோட்டத்துக்குள்ள அந்த நாய்கள் உண்டான குணங்கள் அது அப்படித்தான் சத்தம் போடுங்க. எவ்வளோங்க கூலி மேய்க்கிறவங்களுக்கு? கூலி எவ்வளோங்க? கூலி இப்போ 700 ஒரு நாளைக்கு 700 தை மாதம் மட்டும் நீங்கள் வருவீங்க? ஆமாங்க, தை மாதம் கூலி 700 700 ஒரு நாளைக்கு. ஆமாங்க. மாதத்துக்கு மேய்க்கணுங்கண்ணா கணக்கு போட்டுங்க. டெய்லி 21,000ங்களா? ஆமாங்க. மாதமா? ஆடு மேய்ச்சா 21,000. அவருக்கு ஆடு அதிகமாக இருக்கிறனால அவரால் நின்று பதில் சொல்ல முடியல. இதில் எத்தனை உருப்படி ஆடு இருக்குதுங்க? 750. 750ங்களா? எத்தனை பேர்த்தோட ஆடுங்க இது? 3 பேர்த்தோட ஆடுங்க. 3 பேர்த்தோட ஆடு. சரி சரிங்க. இது எப்படி மாதம் எப்படி சம்பளம் எப்படி கட்டுதுங்க இதுக்கு? சம்பளம் மாதம் 21,000 சம்பளம் கொடுக்கணும். மாதம் 21,000 சம்பளம் கொடுக்கணுங்களா? ஆமாங்க. ஆடு மேய்க்கிறவங்களுக்கு? மேய்க்கிறவங்களுக்கு. ஓஹோ. எத்தனை நாளைக்கு ஒரு உங்களுக்கு குட்டி போட ஆடு? ஆடு 6 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு? வருஷம் 2 ஈத்து. வருஷம் 2 ஈத்துங்களா? ஓ. நீங்கள் எத்தனை வருஷம் ஆடு மேய்க்கிறீங்க? நான் இப்போ தான் ஒரு 4-5 மாதம் மேய்க்கிறேன். 4-5. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி கம்பெனி தொழில் பண்ணிட்டு இருந்தேன். என்ன கம்பெனிங்க? லேத்து. டர்னருங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. அது விட இது பரவாயில்லைங்கிறீங்களா ஆடு மேய்க்கிறது? பரவாயில்லைங்க. ஓ. இது எவ்வளோ மாதம் உங்களுக்கு எவ்வளோ இப்போ கட்டுது இந்த 750 உருப்படி ஆட்டில்? இதில் வருமானம் இருக்குங்க. இல்லை சுமாராக மாதம் எவ்வளோ வருங்க வருமானம்? வருமானம் 3 பேர்த்துங்க. 3 பேர்த்து அவங்க குட்டி அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்கிறது விற்றுருவோம். 45 நாளைக்கு ஒரு டைம் குட்டி யாராவது வியாபாரிக்கு வந்தாங்கன்னா இல்லை வளர்த்துறக்கு கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம். ஐக்கு வேண்டியது இல்லைங்க. என்ன இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? 10th. 10ங்களா? சரி சரி சரி. எப்படிங்க இப்போ பொங்கல் வருது? ஆமாங்க. பொங்கலுக்கெல்லாம் எப்படி லீவு எப்படி கிடைக்குமா? எப்படி இல்லையா எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க இந்த ஆடுகளை? ஆடுகளை ஷேர் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கிறோம்னு நீங்கள் சரி 2 பேர் அனுப்பிச்சி விட்ருவோங்க. மாதத்தில் 5 நாள் லீவு. ஓஹோ. அந்த 5 நாள் லீவு 25 நாளைக்கு ஒரு டைம் 5 நாள் லீவு. ஓ. மாற்றி மாற்றி அனுப்பிச்சு. ஆமாம். சரி சரி சரி. ஏதாவது அர்ஜென்ட்டு ஏதாச்சும் ஒன்றுன்னா ஏதோ ஒரு ஆள் அப்படி மாற்றி கஷ்டமாக இருந்துச்சுன்னா மாற்றி விட்ருவோம். ஓ. இதெல்லாமே வந்து ஒன்லி எல்லாம் ரிலேட்டிவ் தான் நீங்கள் எல்லாருமே? எல்லாருமே ரிலேஷன் தான். யாருமே அடுத்த ஆளுக்கு இல்லை. அடுத்த ஆளுக்கு இல்லை? அடுத்த ஆள் இல்லை. மாமன் அண்ணன் தம்பி. ஓ. மாமன் அண்ணன் தம்பி. ஆமாங்க. உங்களுக்குள்ள மட்டும்தான் எல்லாருமே? ஆமாங்க. சரி சரி. உங்களது மட்டும் எத்தனை உருப்படி இருக்குது? யாருங்க? உங்களது மட்டும்? என்னோடது மட்டுங்களா? என்னோடது இல்லைங்க. மாமா. மாமாவது எத்தனை உருப்படிங்க? 300 இருக்குது. மாமாவது மட்டும் 300 ஆக மொத்தம் இதெல்லாம் சேர்ந்து 750 800 உருப்படி. ஆமாங்க. குட்டி குளம் எல்லாம் சேர்த்தும் போது? ஆமாங்க. 800 உருப்படி வரும். 800 உருப்படி வருங்க. ஆமாங்க. ஓ.
சுரேஷ்குமார். ம். அவர் எவரையும் எடுத்துருக்கீங்களா? அவர் மிரண்டுக்கிறார். மிரண்டுக்கிறாரா? அவர் மிரண்டுக்குவாருங்க. எதுக்கு மிரண்டுறாரு? பார்த்தீங்கன்னா இதில் 800 உருப்படி ஆடு இருக்குதுங்க. இந்த 800 உருப்படி ஆடை இப்போ 2 பேர் தான் மேய்க்கிறாங்க. இவங்களுக்கு பொங்கல் தீபாவளி எதுவுமே கிடையாது. ஊருக்கு போவீங்க நீ? நான் நாளைக்கு கிளம்பிடுவேன். நாளைக்கு கிளம்பிடுவீங்க? பொங்கலுக்கு ஊருக்கு போகிறீங்க? ஆமாங்க. ஓ, உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் வருது? எனக்கு 5 நாள் லீவ் வருது. உங்களுக்கு 5 நாள் லீவ் வருதா? ஓ, 5 நாள் கழிச்சு தான் அப்புறம் வருவீங்க? ஆமாங்க. நோம்பி முடிச்சு தான் வருவீங்களா? இல்லைங்க, போயிட்டு 2 நாள் கழிச்சு வரணுங்க. அண்ணன் நினச்சி விடணும். ஓ, அவர் அண்ணனா உங்களுக்கு? ஆமாங்க. சரி. இவர் அண்ணன், இன்னொருத்தர் தம்பி போயிருக்கு. அப்படி சாப்பாடெல்லாம் எப்படிங்க ஷேர் பண்ணி எப்படி செய்வீங்க? சாப்பாடுலாம் நாங்கள் செஞ்சுக்குவீங்க 3 நேரமே செஞ்சுக்குவீங்க? 3 நேரம் நாங்களே செஞ்சுக்குவோம். ஓ, காலையில் காலைல செய்கிறது மத்தியானம் வச்சுக்குவோங்க. அப்புறம் நைட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்குவோம். ஓ, சரிங்க. காலைல செய்கிற சாப்பாடு மத்தியானத்துக்கு. அப்படி எங்கே ரொம்ப தூரமாக போயிட்டோம்னா கடையில் போய் டீ கண்ணி, டீ பலகாரம். காட்டுக்குள்ளே அரைக்கிறீங்களா? அது எவ்வளோ தருவாங்க சம்பளங்க புலக்கைக்கு? வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இப்போ 700, 500, 300. ஓ, ஆட்டுக்கு தகுந்த மாதிரி, காட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்க. ஆனால் இது லாபகரமான தொழில். ஆமாம், லாபகரமான தொழில். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை? ஒரு மாற்றம் இல்லை. சரிங்க. என்னங்க நிம்மதியான வாழ்க்கை. யார்கிட்டையும் போய் கை நீட்டி சம்பளத்துக்கு நிற்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு சொந்தமாக நம்மகிட்ட ஆர்டர் இருக்கு, யார்கிட்ட போனாலும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு நம்மளுக்கு ஒரு 10 ரூபா வேணும்னா நம்மளுக்கு குட்டி பிடிச்சி 2 குட்டி விற்கலாம். ரைட்டுங்க. நம்ம யார்கிட்டையும் கடன் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தொழில் வந்து நிரந்தரமான தொழில். எப்பவுமே இருக்கு. காலத்துக்கு அழியாத தொழில். நமது வீடியோவை பார்த்த அனைத்து சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றிகள்.